ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யார்கிட்ட போய் சொல்கிறது? யார் எனக்கு இந்த காரியத்தை செய்வா? யார் எனக்கு உதவி செய்வா? நான் கேட்டது யார்கிட்ட கிடைக்கும்? அப்படிலாம் பல நேரங்கள் நம்முடைய மனது இருக்கலாம். இப்போ கூட அப்படி இருக்கலாம். நான் கூப்பிட்டு ஒருத்தரும் கேட்க மாட்டாங்களே, உதவி செய்வாங்களா? என்னை பார்த்தாலே ஒரு மாதிரி போகிறாங்க. யார்கிட்ட போய் உதவி செய்ய கேட்பது அப்படின்னு ஒரு மன வேதனையோடு இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்வேன் என்று சொன்னால், வசனத்தின் மூலமாகவே உங்களுக்கு ஆன்சர் சொல்ல விரும்புகிறேன். மனுஷனை தேடி, உறவுகளை தேடி, சொந்தக்காரனை தேடி, ஜாதிக்காரனை தேடி, வேண்டியவர்களை தேடி ஏமாந்து இன்னல் பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இனிமேல் நம்ம கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் கேட்க வேண்டிய ஆளை விட்டுட்டு யாரெல்லாமையோ பார்த்து இன்றைக்கி சங்கடப்பட்டுட்டு இருக்கீங்க. நம்ம தேட வேண்டிய நபரை தேடணும். அதை யாக்கோபு மிக தெளிவாக எழுதுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். பாருங்க, உங்களுக்கு ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஏன் அப்படின்னா 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனை என்ன செய்வார்? எழுப்புவார். கர்த்தர் அப்போ ஜெபம் பண்ணு, கர்த்தர் கேட்பார். நம்ம ப்ரேயரை விட்டுட்டு வேறு என்னென்ன முயற்சி செய்ய முடியுமோ அத்தனை முயற்சியும் பண்ணிடுவோம். முதல்ல நம்ம யாரை நம்புகிறோம் அப்படின்னா மனுஷனை தான் நம்புகிறோம். அதுதான் தப்பு. அதனால தான் இன்றைக்கி வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு, கேவலப்பட்டு, சிலருடைய வார்த்தையை நம்மகிட்ட ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம முதுகுக்கு பின்னாடி வேறு ஒன்று சொல்லி நம்ம அந்த விஷயம் நம்ம காதுக்கு வரும், ரொம்ப கஷ்டப்படுவோம். அதெல்லாம் விட்டுருங்க. நடந்ததாக இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு தீர்மானம், நான் ஜெபம் பண்ணினால் கேட்பதற்கு ஒருவர் இருக்கார். யாபேசு அம்மாவை எடுத்துட்டாங்க, அண்ணன்மாரை எடுத்துட்டாங்க, எல்லோரும் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அவன் கரெக்டாக பண்ண பாருங்க. இங்கே இந்த ஊரில் யார்ட்டையும் கேட்குறதில்ல. அம்மாவே வெறுத்தாச்சு, அதை விட ஒரு உறவு யாருன்னு இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ தாய்க்கு மேலே யார்? கர்த்தர் தான். நேராக போனான், ஆண்டவர் சமூகத்துக்கு போனான், ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, பைபிள் அவனை முதல்ல அவன் ஜெபம் பண்ணது கூட சொல்லலை. முதல்ல கர்த்தர் அவனை உயர்த்தினது தான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க 9 வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாக இருந்தான். பார்த்தீங்களா? தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்குற நன்மையை தான். அவன் ஜெபம் கூட 2வது. முதல்ல கர்த்தர் அவனை உயர்த்தினான். அவன் சகோதரன் அது வரைக்கும் அவன் எல்லாரை விட கீழே இருந்தான். ஆனால் வேதம் அவனை எப்படி எழுது? சகோதரர் எல்லாரிலும் மேன்மை உள்ளவனாக இருந்தான். ஏன்? அடுத்த வசனம் சொல்ல வரும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் இயேசுவை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அதெல்லாம் அவன் என்ன கேட்டானோ கொடுத்தார். பத்திமை கூட ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும், நீ பார்வையடைய. குஷ்டரோகிகள் நாங்கள் சொஸ்தமாக, என் வேலைக்காரன் சுகமடைவாங்க, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறார். அவர் இன்றைக்கி ஜீவனுள்ளவராக இருக்கிறார். மனுஷனை பார்த்து ஏமாந்து வேதனைப்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கேட்பார், நிச்சயம் அற்புதம் செய்வார். காட் பிளஸ் யூ.